ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கேமிங். இனி நம்ம வீடியோவில் வெப்பன் லொகேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் பட்டுன்னு வரும். சரி, ஃபஸ்ட் லொக்கேஷன் எங்கன்னா, நீங்கள் அப்படியே ஜிடிஏ சாண்ட்ரஸ் லாஸ் ஆண்டர்ஸ் இருக்குல்ல, அந்த சிட்டிக்கு வந்து இங்கே ஒரு நாய் மூஞ்சி மாரி இது பாருங்க. இந்த நாய் மூஞ்சி அந்த வளைவாண்டை பாருங்கள். நான் சொல்கிற மேப்பில் இந்த லொக்கேஷனில் பாருங்கள். இந்த லொக்கேஷனில் பார்த்தா உங்களுக்கு இருக்கும் மாலோட்டோ இருக்கும். அதை எடுத்துக்கின்னு அப்படியே திருப்புங்க வண்டியை. பூ வேணுமா? பூ இருங்க, பூ லொக்கேஷன் இருங்க, ஒன்றும் கிடையாது. அப்படியே திருப்பி எடுத்துன்னு போகணும். இருங்க, மேப்பில் குறித்து வச்சுக்கிறேன். கரெக்டாக இந்த இடம் இருக்கும். எனக்கு அந்த இடம் தான் ஞாபகம் இருக்குது சரியா. இதெல்லாம் நான் ஃபோனில் பார்த்தேன்னு நினச்சிக்காதீங்க, நானே கண்டுபிடிச்ச லொக்கேஷன்ஸ். சரி, வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வெள்ளைக்கான உள்ள போட்டு தான் உள்ளே வரணும். கெஞ்சி கேட்கிறேன். இந்த வீடியோவுக்கு லைக்கு ஷேரு எல்லாமே பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் உண்மையாக ஜிடிஏ சாண்ட்ரஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போடுறேன். ஜிடிஏ சாண்ட்ரஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த கேமில் அப்படின்னு போடுறேன். ஸோ இந்த லொக்கேஷனுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பூ கிடைக்கும். அப்படியே அந்த பூவை இறங்கி அப்படியே எடுத்துக்கினா அவள்தான் இப்போ சேவ் ஆகிடும் உங்கள்கிட்ட. இப்போ அடுத்து எங்கே போகலாம்? ஸ்னைப்பர் ஒரு இடம் இருக்கும். ஸ்னைப்பருக்கு ஒரு இடம் இருங்க, இங்கே ஒரு AK-47 இருக்கும். அதை போய் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்படியே வண்டி ஏறா சின்ராசு எங்கேயோ போய்ங்கிறேன்னு நினைக்கிறேன். இருங்க எங்கே பறகுதுங்க வண்டி. இருங்க, யூட்டன் எடுக்கணும். அங்கே போயிட்டு காட்டுறேன். அதுக்கிட்ட வந்துட்டு சாண்ட்ரஸ் பிடிச்சவங்களாம் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இனிமேட்லேருந்து நம்ம கேமில் பாதி சாண்ட்ரஸ் கேமிங் தான் வரும். அப்படி தான் இனிமேட்லேருந்து. ஐயோயோ, வண்டி புகைய ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. அப்படியே இந்த இடத்துக்கு வாங்க. கரெக்டாக பாருங்கள், AK-47 நம்மளுக்காக போன தடவை பார்ட் 1 பார்த்துருப்பேன், அதெல்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போட்ட இதுவெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அப்படியே நிறையா ஏறும். அப்படியே இப்படி திருப்பி அடுத்த லொக்கேஷன் எங்கன்னா அப்படியே இப்படி வந்து இப்போ அடுத்த லொக்கேஷன் ஸ்னைப்பர். இந்த இடங்க கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இடங்கிட்ட வந்தாச்சு. அப்படியே எடுத்துன்னு போயிட்டு வண்டியை எவன்டா நீ செக். சாண்ட்ரஸ் கேம்னால் அப்படியே ஒரு மாதிரி கூசலிடுதுங்க எனக்கு. அது ஏனே தெரில, கமெண்டில் சொல்லுங்கள். சாண்ட்ரஸ் கேம்னா தரமான கிராஃபிக்ஸ் கொடுத்த 2004 ரிலீஸ் ஆன கேம்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட கிராஃபிக்ஸ் அள்ளிடுங்க கேமில், தரமாக இருக்கும். கேம் பற்றி விரிவாக போனோன்னா இன்னொன்று கேளுங்க, நான் அப்புறம் விரிவாக போடுறேன் உங்களுக்காக. அடுத்தது இப்போ நம்ம ராக்கெட் லான்ச்சர் எடுக்க போகிறோம். அதிலே 2 லொக்கேஷன் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது சில பேருக்கு தெரிஞ்ச லொக்கேஷன் தான், பரவாயில்ல, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சாண்ட்ரஸில் அந்த முக்கியமான லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் இப்போ அப்படியே எடுத்து வண்டியை இப்போ நம்ம ராக்கெட் லான்ச்சர் லொக்கேஷனுக்கு போக போகிறோம். ராக்கெட் லான்ச்சர் குறி வச்சுருவோம். இங்கே இருக்குங்க, கரெக்டாக இந்த பில்டிங் உள்ளே தான் போகணும். இருங்க, நான் அதையே உங்களுக்கு சொல்கிறேன். ஐயோ, GTA 5 ஒரு ஹைட்டான பில்டிங் பார்த்துருப்பீங்க, அந்தமாரி பில்டிங் தான் அது. சாண்ட்ரஸ்லேருந்து காப்பி அடிச்ச பில்டிங்லே சொல்லலாம். அப்படிப்பட்ட இதை எடுத்துப்பாங்க. பரவாயில்ல, இப்போ நம்ம அடிச்சு தள்ளுறோம் பாரு, எவ்வளோ ஸ்பீடு பார்த்தீங்களா. சாண்ட்ரஸ் கொடுக்குற சந்தோஷத்தை எந்த கேமாலையும் கொடுக்க முடியலங்க. ஆனால் அது உண்மைதாங்க. ஆனால் சாண்ட்ரஸ் கொடுத்தா சந்தோஷம்னா சந்தோஷம், தரமான சந்தோஷம். அப்படியே சந்தோஷத்தில் இருக்குது பேர். சரி, அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பில்டிங் இருக்கும், அது மேலே போகணும். இப்போ சாண்ட்ரஸ் கொடுக்குற சந்தோஷம். அப்படியே இங்கே வந்தீங்கன்னா அப்படியே நம்மளுக்காக பேராஷூட் இருக்கும். அதை எடுத்து மாட்டிக்கின்னு இந்த சைடு வாங்க. இந்த சைடுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துங்க. இது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. அங்கே இது பில்டிங்கு, இது கரெக்டாக இருக்காது. அப்படியே இந்த இடத்துக்கு வந்துடுங்க. வந்த உடனே அப்படியே குதித்து பேராஷூட்டை விரிவுபடுத்திடுங்க. அப்படியே இப்படி எடுத்து
அந்த பில்டிங் போகணும். ஒரு வட்டத்தை அரை வடிவமாக வச்சுக்கிது பாருங்க. அந்த பில்டிங்க்கு இப்போ நம்ம தரையிறங்க போகிறோம். அப்படியே பொறுமையாக தான் விடுவோம். பரவாயில்ல, பொறுமையாகவே போவோம். நான் காற்று வாங்க போனேன், அந்த இடம் எனக்கு பிடிக்கும், ஆனால் இடம் எனக்கு பிடித்தது அப்படின்னு எதனா பாட்டு பாடி தான் போகணும். அப்படியே பொறுமையாக லேண்டாட சிஜே. இந்த கேமில் அந்த சிஜே கேரக்டர் மட்டும் யாராலையும் மறக்கவே முடியாது. அப்பா சேஃபாக லேண்ட் ஆகிட்டான். ஆமாடி, இங்கே இது பாருங்க, நாம் தங்க பையன் ராக்கெட் லான்ச்சரு விட்டோன்னா போதும், செமையாக இருக்கும். இது செமையான ராக்கெட் லான்ச்சரு. இது எடுத்துப்பீங்க, எடுத்துட்டு இப்படி பொறுத்து தான் டவுட்டா கீழே ஊந்துருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஏன்னா உங்களுக்கு தேவை இருந்தால் இது வச்சு எடுத்துக்கோங்க. ஐயோ, தேவை இருந்தால் இப்போ இது வச்சு எடுத்துங்க. அது என்னன்னா ஏரோப்ளைனே எதனா தந்து மேலே வந்து எடுத்துங்க. அவ்வளோதான், சேர்த்துட்டான் தலையான். இதுதான் முடிஞ்சுது. ஆனால் எப்படிப்பட்ட கேமு, செம்மையாக இல்லை? கிராஃபிக்ஸ்லாம் செம்மையாக வச்சுருங்க. கேமை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள், போட்டு விட்றேன் அண்ணன். கேமை எப்படி டவுன்லோட் பண்ணணுன்னா கேளுங்க, அண்ணன் போட்டு விடுவேன். அதுக்கப்புறம் இதோட என் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. தீயா நெருப்ப முடிக்கிற கேமிங் நான் தான். சரி வரட்டா மாமே, டூர்.